Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 2. Timetable future. Schedules, timetables, itineraries, அதாவது அட்டவணைகள், கால அட்டவணை, பயண திட்டங்கள் என்பவை பற்றி பார்க்கலாம். உண்மையில் எதிர்கால வினை வடிவம் என்று ஒன்று ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை. இதேதடா இப்படி சொல்கிறேனே என்று யோசித்து குழப்பமடைய வேண்டாம். உங்க அனைவருக்கும் தெரியும், will என்பது willingness, அதாவது விருப்ப தெரிவு குறிப்பிட பயன்படும் ஒரு மாடல் verb. எதிர்காலம் என்பதென்ன? நாம் யூகிக்கும் இனி வரப்போகும் காலம். ஆகையால் எதிர்காலத்தை பற்றிய எமது விருப்ப தெரிவுகளை வெளிப்படுத்தவே will என்னும் மாடல் வேர்பை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதுவே future tense என்றாகியும் விட்டது. டைம் டேபிள்ஸ், schedules, calendar events, itineraries போன்ற தீர்மானமாக நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வுகளை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியே வெளிப்படுத்துகின்றோம். வாங்க உதாரணங்களூடாக பார்க்கலாம். நீங்க ஒரு கிளாஸ்ல இருக்கிறீங்க. கிளாஸ் முடிகிற நேரம் ஏற்கனவே தெரிந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட விடயம். அப்போ யாராவது எப்ப கிளாஸ் முடியுது என கேட்டால் இனித்தானே முடியும் என எண்ணி ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்த முடியாது. அதாவது நாம எல்லோருமே சாதாரணமாக என்ன படிப்போம், ஃபியூச்சர் டென்ஸ் வில் அல்லது ஷால் யூஸ் பண்ற, பொதுவா வில் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த கிளாஸ் வில் ஃபினிஷ் அட் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ எப்படி சொல்வோம்? The class ends at 8 p.m. The class ends at 8 p.m. அப்போ படம் 6 மணிக்கு தொடங்குது, இனித்தான் தொடங்க போகுது. அப்போ நாங்க ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு யோசிச்சு வழக்கமா நீங்க பாவிக்கிற வில்ல பயன்படுத்தி சொல்லலாமா? சொல்ல கூடாது. அப்போ எப்படி சொல்வோம்? நார்மல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். The movie ஒருமை சிங்குலர். அப்போ very good starts. The movie starts at 6 p.m. Again, the movie starts at 6 p.m. கூட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்குது. இன்னும் 10 மணி வேற இல்ல, 10 மணிக்கு முற்பட்ட ஒரு டைம்ல நீங்க இந்த கதைக்கிறீங்க. அப்போ நடைபெற போன்ற ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோமா? இல்லவே இல்லை. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். The meeting. மீட்டிங் என்பது ஒருமையா பெண்மையா? Well done. It's a singular. Third person singular. ஆகையால் the meeting commences at 10 a.m. The meeting
commences at 10 a.m. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க. The meeting commences at 10 a.m. பரீட்சை 1 மணிக்கு தொடங்குது. பரீட்சை, the exam, third person singular, very good, starts. Starts, S வடிவ வினைச்சொல், starts at 1 p.m. The exam starts at 1 p.m. Again, the exam starts at 1 p.m. அதாவது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட events happening in the near future. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது near future. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டன. ஆகையால் we use simple present tense. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். பரீட்சை செப்டம்பர்ல வருது, இல்ல செப்டம்பர்ல இருக்குது, செப்டம்பர் மாதத்துல. இது எப்படி சொல்வோம்? My exams பெண்மை are. My exams are in September. My exams are in September. பாடசாலை செப்டம்பர்ல ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் பண்ணது, தொடங்குது. இது எப்படி சொல்வோம்? Very good. School begins in September. School begins in September. Again, school begins in September. 22ஆம் தேதி மார்ச் உலக நீர் தினம். இது எப்படி சொல்லலாம்? 22nd March is. ஏன் is பயன்படுத்தினோம்? ஒருமை. 22nd March is World Water Day. 22nd March is World Water Day. புத்தாண்டு 14-15 ஏப்ரலில் வருகிறது. 14-15 தேதி ஏப்ரல் மாதம் வருகிறது. இது எப்படி சொல்லலாம்? The new year falls on 14th or 15th of April. Again, the new year falls on 14th or 15th of April. அதாவது future facts. இவையெல்லாம் என்ன? எதிர்காலத்துல தான் நடைபெற போகுது, ஆனா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட facts. மேலும் ஒரு சில இட்டினரரிஸ் பார்ப்போம். டெல்லிக்கான ரயில் 5வது மேடையிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டதா? இல்ல. இப்போ சென்று கொண்டிருக்கிறதா? இல்ல. இனித்தான் நடக்க போகுது. மேடை ஒரே மேடையாவே இருக்குமா? அப்போ அப்படியும் இல்ல. ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு மேடை மாறலாம். இப்போ ஸ்கெடியூல் பண்ணி இருப்பது என்ன? 5வது மேடையிலிருந்து புறப்படும். அப்போ இது எப்படி சொல்லலாம்? The train to Delhi departs from platform 5. The train to Delhi departs from platform 5. சென்னைக்கான ரயில் 2 மணிக்கு வந்து சேரும். இது எப்படி சொல்வோம்? The train to Chennai arrives at 2 p.m. Again, the train to Chennai arrives at 2 p.m. அடுத்த பஸ் 8 மணிக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு போய் நிக்கிறீங்க, பஸ்ஸை காணையில. அப்ப அங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? அடுத்த பஸ் 8 மணிக்கு. இது எப்படி சொல்வோம்? இனிதான் பஸ் வர போகுது, ஆனாலும் we have to use simple present tense. அப்போ எப்படி பயன்படுத்துவோம்? The next bus is at 8 o'clock. The next bus is at 8 o'clock. Again, the next bus is at 8 o'clock. நூல் நிலையம் 8 மணிக்கு திறக்கும். இது எப்படி சொல்வோம்? The library, third person singular. The library opens, S வடிவ வினைச்சொல். The library opens at 8 o'clock. Again, the library opens at 8 o'clock. எல்லோருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. The library opens at 8 o'clock. அருங்காட்சியகம் 6 மணிக்கு பூட்டப்படுகிறது. ஒரு பூட்டப்படும். எப்படி சொல்வோம்? The museum
closes at 6 o'clock. The museum closes at 6 o'clock. Again, the museum closes at 6 o'clock. சென்னைக்கான பேருந்துகள் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஓடுகின்றன. அதாவது அரை மணி நேர இடைவெளியில ஓடுது. இது எப்படி சொல்வோம்? The buses to Chennai. Buses to Chennai. இது பன்மை எழுவாயா ஒருமை எழுவாயா? Well done. பன்மை எழுவாய் plural. அப்போ run வருமா runs வருமா? Marvelous. பன்மை எழுவாய் என்பதால் run. The buses to Chennai run every half hour. The buses to Chennai run every half hour. Again, the buses to Chennai run every half hour. உன்னோட வகுப்பு எப்போ முடியுது? இது எப்படி கேட்போம்? When does your class finish? When does your class finish? மறுமுறை கேட்டு பார்ப்போமா? When does your class finish? மகளிர் தினம் எப்போது? When is Women's Day? Again, when is Women's Day? பாடசாலை எப்போ ஆரம்பிக்கிறது? பாடசாலை singular subject. அதெல்லாம் do வருமா does வருமா? Well done, does. When does the school begin? When does the school begin? Again, when does the school begin? அடுத்த பஸ் 8 மணிக்கா? Bus singular subject. அப்போ is or are? Very good. Is. Is the next bus at 8 o'clock? Is the next bus at 8 o'clock? பூங்கா 8 மணிக்கு திறக்குமா? Does the park open at 8 o'clock? Does the park open at 8 o'clock? பூங்கா எத்தனை மணிக்கு பூட்டப்படும்? When does the park close? When does the park close? படம் எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? When does the movie start? When does the movie start? சென்னை ரயில் எந்த மேடையில் வருகிறது? எந்த மேடையில்? On which platform does the Chennai train arrive? On which platform does the Chennai train arrive? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க எல்லாரும். On which platform does the Chennai train arrive? இந்த பஸ் சென்னை போகுமா? Does this bus go to Chennai? Does this bus go to Chennai? Again, does this bus go to Chennai? அந்த பஸ் எப்போ கிளம்பும்? When does the bus leave? When does the bus leave? Again, when does the bus leave? அவனுடைய அப்பா 2 வருடங்களில் ஓய்வு பெறுகிறார். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? His father. ஒருமையா பன்மையா? ஒருமை, அதாவது third person singular. அப்போ வினை எவ்வாறு இருக்க வேண்டும்? S வடிவத்தில். His father retires in 2 years. His father retires in 2 years. Again, his father retires in 2 years. ஏதாவது ஒரு பயணம் போறீங்க, அதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பார்ப்போம், செகண்ட் டே அப்படின்னு சொல்லிக்க, உதாரணத்துக்கு 5ஆம் நாள் அருங்காட்சியகம் பார்வையிட போகிறோம். இது எப்படி சொல்லலாம்? On day 5 we visit the museum. On day 5 we visit the museum. Again, on day 5 we visit the museum. உன்னுடைய விமானம் எப்போ? இது எப்படி கேட்கலாம்? When is your flight? When is your flight?
அப்போ இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட டைம் டேபிள்ஸ், ஸ்கெடியூல்ஸ், கேலண்டர் ஈவென்ட்ஸ், இட்டினரரிஸ் என்பவற்றை எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியே வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். Now, this is the time for you to check your understanding. பூங்கா எந்தெந்த நாட்களில் பூட்டப்படுகிறது? சென்னை ரயில் எத்தனை மணிக்கு புறப்படும்? உன் ஆங்கில வகுப்பு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. Now, this is the time for you to comment your answers. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.